ராமனும் சீதையும் இலக்குவனுமாக அயோத்தியை விட்டு தண்டகாரண்யம் சென்றார்கள். இதை சென்றதை அறிந்த பரதன் ரொம்ப சோகவசப்பட்டு தாயை வெகுண்டான். கைகேயை பார்த்து சொல்றான், எனக்காக நீ ராஜ்யத்தை வாங்கினேன் என்கின்றாயே கைகேயி, ஒரு மரத்தை பேணி பாதுகாத்து வளர்க்க வேண்டும் என்றால் நீரை ஜலத்தை எங்கே சேர்ப்பாய்? இலையிலா கொண்டு சேர்ப்பாய், தருவிலே கொண்டு சேர்ப்பாய் என்னோ. இந்த வம்சத்துக்கு தருவாய் மூலாதாரமாய் இருக்கக்கூடிய ராமனை விட்டுவிட்டு இலையும் கிளையுமாக இருக்கக்கூடிய எனக்கு நீ ராஜ்யத்தை வாங்கினேன்னு சொல்றியே. பேடு காட்டி தே பாலவு சீச்சா சீன் ஜியன் நிதி பாரி உலீச்சா என்று சொல்லி ராமனை தேடி சித்திரகூடம் சென்றாராம் பரதாழ்வான். ராமன் கிட்ட போய் ஓன் அழுதர். ராமா நீ திரும்பி வந்துடணும், ராமா நீ இல்லாத ஊரில் என்னால் இருக்க முடியாதுன்னு சொன்னோம்னா ராமர் சொல்லிட்டார், இல்லப்பா இதெல்லாம் ஒரு ஐ வாஷ் மாதிரி கிடையாது, சும்மா போயிட்டு வரா மாதிரி போயிட்டு வந்துட்டு திரும்பி வர்றதெல்லாம் இதெல்லாம் வந்து ராமோ த்விர்னாபி பாஷத்தை. ஏன் நான்லாம் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், இது பெரிய நியூஸ் பேப்பர்லலாம் வந்திருக்கு, 14 years நான் போயிட்டு வந்துடுவேன், இதோ போயிடும் 14 years டப்புன்னு போயிடும். ஆனால் ராமா நான் ராஜாவாக மாட்டேன். எப்படி இருக்கு பாருங்க இல்லையா? நான்லாம் அந்த இடத்துல தான் நான் யோசிச்சு பார்ப்பேன், நான்லாம் இருந்தது ஓகே ராமா டேக் யுவர் ஓன் டைம். அதான் பரதன்லாம் கிளாஸ். அவர் சொல்லிட்டார், நீ இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன். இது எப்படி பண்றது? இப்போ பரதனை வேற கூட்டுன்னு போயிட்டாருன்னு வச்சுக்கோ, அப்புறம் அயோத்தியால ஆளே இருக்கார். அதனால அவர் என்ன சொன்னார், லக்ஷ்மணா அந்த 2 எடுத்துன்னு வாரினார். எல்லாரும் எட்டி பார்க்குறோம், அது என்ன சார் அந்த 2 அப்படின்னு பார்த்தா அந்த 2 என்னன்னா ராமருடைய பாதுகா தேவி. அவளை எடுத்துன்னு அதிரோஹாரிய பாதாபியாம் பாதுகே ஹேமபூஷிதே, அந்த பாதுகையை தன் சிரசில் ஏந்தி கொண்டு பரதாழ்வான் சென்றானாம். மோஸ்ட் ஆஃப் தெம், I may be wrong, most of them miss this very point. அயோத்தியை ஆண்டவர்கள் யார்? இக்ஷ்வாகு, மாந்தாதா, மித்ரசஹன், கல்மாஷபாதன், ரகு, திலீபன், அசமஞ்சஸ், அம்சுமான், பகீரதன், தசரதன், ராமன், லவகுஷால்னு சொல்லிடுவார். நடுவுல ஒருத்தர் விட்டுருவா, நடுவுல கொஞ்சம் பக்கம் காணும். யார் அது? பாதுகா தேவி. A queen ruled Ayodhya for 14 years. பாதுகா தேவின்னு தேசிகன் எடுக்கிறார், ஒரு ராணி ஆண்டாள். அதில் தேசிகன் என்ன அழகா ஒரு இடத்துல எடுக்கிறார், அபிஷேக பத்தத்தின்னு நினைக்கிறேன். அதில் சாதிக்கிறார், சில பேரோட ராஜ்யத்துல இருந்த குற்றச்சாட்டுக்கள் கூட எங்க பாதுகா தேவி ராஜ்யத்துல இல்லைன்னு. அது எவ்வளவு நாசுக்கா சொல்ற பாருங்க. ஏன்னா ராமராஜ்யத்துல 2 விஷயம், கர்ப்பவதியா இருந்த சீதையை காட்டு கம்ச்சார், சம்புகன வதம் பண்ணார்னு அது சர்ச்சை இருக்கு இல்லையா? அதனால எப்படி சாமர்த்தியமா சொல்ற, சில பேருடைய ராஜ்யத்துல இருந்த குற்றச்சாட்டுகள் கூட எங்க பாதுகா தேவி ராஜ்யத்துல இல்லை. சாதிக்கிறார் तुलसीदासर, सुनी सिख पाई असीस बड़ी गनक बोली दिनु साधी, सिंहासन प्रभु पादुका बैठरी निस्साधी அப்படிங்கிறார். தண்டகாரண்யத்துக்குள்ள நுழையரா. 14 years. நம்ம உடனே 14 years ராமர் காட்டில் 14 வருடங்கள் கஷ்டமே படல. 13 வருஷம் நல்லா இருந்தார். பெரிய ரெசார்ட் லைஃப் மாதிரி இருந்தது. இந்த மகேந்திரா அது இதெல்லாம் கொடுக்குறா பாருங்க, அந்த மாதிரி போய் ஜம்முன்னு இருந்தார். ஏன்னா தளிகை பண்ணி போடுறதுக்கு லக்ஷ்மணர் இருக்கார், பெருக்கி துடைக்கிறதுக்கு லக்ஷ்மணர் இருக்கார், எல்லாம் பார்த்துக்கிறதுக்கு லக்ஷ்மணர் இருக்கார். இவ 2 பேரும் ஸ்விம்மிங் கான்டெஸ்ட், பொயட்ரி எழுதுறது, தாயம் விளையாடுறது, இதெல்லாம் தான் பண்ணிட்டு இருந்தார் 13 years. சீதையே உத்தர ராமச்சரித்திரத்தை சொல்றா, ராமா பெயிண்டிங் பண்றார் பவபூதி. அவ சொல்றா, இருந்தா எனக்கு காட்டு லைஃப் மாதிரி இருக்கணும், இந்த ஊருக்கு வந்தா என்னென்னவோ மாறி இருக்கிறாமா, ரொம்ப டிராபிக் ஆயிடுது அயோத்தியால. 14 yearsக்குள்ள ரியல் எஸ்டேட்லாம் கண்ணா பின்னான்னு நடுவில் வீடெல்லாம் கட்டிவிட்டு நடுவில் இருக்கிறதெல்லாம் ரோடுங்கிறா. இதெல்லாம் ஏதோ பேசிக்கிறா இவ 2 பேரும். அதனால சுகமாக இருந்தார்கள். 14th year தான் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுது. இந்த ப்ராப்ளம் ஆகும்போது தான் ஷூர்பனகா வரா. ஷூர்பனகா ஜனஸ்தானத்துக்கு வரா. ஜனஸ்தானம்ங்கிறது தண்டகாரண்யத்தினுடைய 2nd capital, நாக்பூர் கிட்ட இருக்கு மகாராஷ்டிரால. அங்க வந்தா ராமரை பார்த்து ப்ரப்போஸ் பண்ணா. இது வால்மீகியே சொல்றார். ஆனா துளசிதாசர் ரொம்ப ஒரு ஸ்டெப் போய் அழகா சொல்றார். ஷூர்பனகா ராமரை பார்த்து சொல்றா, தும் சம புருஷ ந மோர் சம நாரி சஹ சஹோஜ் விதி ரச்சா பிச்சாரி. ராமா, மென்னில நீ தான் பெஸ்ட், கம்ப்ளீட் மேன் ரேமன். நான் தான் பெஸ்ட் உமன்ல. நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்தா பெஸ்ட் ஜோடி நம்பர் 1 நம்ம தான் ராமா. அதனால யஹ் சஹோஜ விதி ரச்சா பிச்சாரி அப்படிங்கிறார். அதான உடனே ஷூர்பனகா கர்வபங்கம் ஏற்பட்டு அவள் ராவணனிடத்தில் செல்ற. ராவணன் மாரீச்சன் இடத்தில் போக, நான் ஒரு 5:20 இன்னைக்கு மாரீச்சனை பத்தி சொன்னேன், ஞாபகம் இருக்கா? பாலகாண்டம், மாரீச்சன் உட்கார்ந்தார், பாம்பன் ஐலண்ட் கேட்டா மாதிரி உபன்யாசம் முடிகிற வைக்குமா ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்குள்ளேயே மறந்து விட்டேன் அப்படி. அதனால மாரீச்சன் மானாக ஓடுறார்.
அப்ப எடுக்கிறார் துளசிதாசர், நிகமநேதி சிவ தியானுனா பாவா. எவன் ஒருவனை தேடிக்கொண்டு வேத வேதாந்தம் ஓடுறதோ, எவனை தேடிக்கொண்டு சிவ தியான சிவபெருமான் ஓடுகின்றாரோ அந்த ராமன் இன்னைக்கு ஒரு மான் பின்னாடி ஓடுறாரே, மாயாமிருகு பாளே சோத்தாவா. சீதையை கடத்தி சென்றானி ராவணன். அங்கு கீழே கிடந்த ஜட்டாயுவை பார்த்தார் ராமர். ஜட்டாயுவை பார்த்துட்டு கச்சலோகான் அனுத்தமான், கோ டு வைகுண்ட், ஐ வில் மீட் யூ இன் வைகுண்ட் அப்படின்ட்டார். கோ டு வைகுண்டம் அப்படின்னார். அதனால தனு தஜி தாத்து ஜாஹூ மம தானா தேஹோं காஹ தும்ஹ புருன காமா. போ புருனா புரம்னா ஆயோத்தே அபராஜிதேதி விதிதா நாகம் பரேண ஸ்திதா. புரம்னா வைகுண்டம் அர்த்தம். வைகுண்டத்துக்கு போ, புறத்துக்கு போ. எப்படி ராமன் சாதாரண மனிதனாக தன்னை பாவித்துக் கொண்டு கீழே விழுந்த ஒரு பக்ஷியா இருந்த ஜட்டாயுவுக்கு அக்ரஹ்யதனுக்கு மோட்சம் கொடுத்தாரோ, அது போலே சாதாரணமாக கவிதைகளை எழுதி கொண்டு வந்த துளசிதாசர் என்கின்ற ராம்போலா பிரேதம் போல் கிடந்தவருக்கு உயிரை கொடுத்தார். அடுத்தா இது பெரிய நியூஸ் ஆயிடுது. எங்கேருந்து? வாரணாசியிலேருந்து தில்லி ஷா வரைக்கும் போயிடுது. தில்லி ஷாங்கிறது அக்பர், ஜல்லாலுத்தீன் அக்பருங்கிறவர் தான் அப்போ ராஜாவா இருந்தார். தில்லி சல்தனேட்டை தில்லி ஷான் பேர். அவர் காதில் போய் வந்து ஒருத்தர் ரொம்ப பெரிய மிராக்கிள்லாம் பண்றார். பிரேதம் போல் இருந்தவரை உட்காத்தி வச்சுட்டார். எல்லாம் நடக்காது சார், என்னவோ ராமர் பேரை சொன்னாராம், உட்காந்து கூப்பிடு அவர் அப்படின்னா. உடனே துளசிதாசரை வாரணாசி க்ஷேத்திரத்திலிருந்து தில்லி ஷா அக்பர் கூட்டார். அந்த பயோகிராஃபி ஸ்ரீநாபா 16வது நூற்றாண்டில் எழுதின கிரந்தங்கள்ல இருக்கக்கூடிய வரி அப்படியே படிக்கிறேன். அக்பர் கேட்கிறார், ஆப்கி கராமத் கா யஷ் சாரே சன்சார் மே ஃபேல் கயா ஹை. உங்க புகழ் எல்லா இடத்துலயும் பரவி இருக்கே. குச் முஜே பி திக்லாயே, எனக்கும் கொஞ்சம் மேஜிக் காமிங்களே. அப்போ துளசிதாசர் சாதிக்கிறார், ये सब बूट है, हम पर कुछ नहीं आता. हम पर இது நீங்க நிறைய வார்த்தைகள் பார்த்தேன்னா பிராந்தியத்துக்கு பிராந்தியம் மாறும். இப்போ எங்க ஆத்துலலாம் சொல்லும்போது நான் தான் சொல்லுவோம். இப்போ நிறைய பேர் அதுக்கு போனால் நம்பாத்துக்கு வாங்குவோம்பா. இப்போ சொத்தெல்லாம் எழுதி வைக்க மாட்டேன், சும்மா நம்பான்னு சொன்னா உடனே நம்பான்னா நம்பாத்துக்கு வாங்குவோம். அந்த மாதிரி இப்போ ஹம்கோ ஜானா ஹே, நீங்க ஹம்னா நீங்க ப்ளூரல்னு நம்ம படிப்போம். ஹம்னா பகுவச்சனம். ஹம்னா இவரை தான் சொல்லிக்கிறார். நான் கேரளத்துல 2-3 உபன்யாசங்கள் ஃபர்ஸ்ட் 2011 போகும்போது, நீங்க வரலைன்னா ஆண்டி ரொம்ப கோவப்படும். யார் ஆண்டினா அவளே ஆண்டி. அவளையே தர்ட் பர்சன்ல சொல்லிப்பா. எனக்கு கோவம்னு சொல்லிப்பா, ஆண்டிக்கு கோவம் வரும் அப்படின்பா. இப்போ ஆண்டினா அவா. அந்த மாதிரி இந்த இடத்துல அவர் சொல்றார், ஹம் பர் குச் நஹி ஆத்தா, நமக்கு ஒன்றும் தெரியாது சார். हम तो एकमात्र श्री रामचंद्र जी भजन करना जानते हैं. வெறும் நான் ராமச்சந்திர பஜனை தான் பண்ணுவேன். हम तो सिवा राम के और कुछ नहीं जानते. ராமனை தவிர்த்து இன்னொரு விருட்சம் 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 ச பஷ்யேத்துன்னு மாரீச்சன் எடுக்கிறான் ராவணன் கிட்ட சொல்லும் போது. ராவணன் கேட்கிறான், நீ ராமர் பின்னாடி போய் மானா போறியா? ஏன் கேட்கிற? எந்த மரத்தை பார்த்தாலும் எனக்கு ராமர் மாதிரியே தான் தெரியுது. அடிச்ச அடி 12 வயசுல கொடுத்தான் பாருங்க ராமர் ஒரு அடி. அந்த அடியில இப்ப வந்து விழுந்திருக்கேன். திரும்பி என்ன போ சொல்றியே? நான் கொடுத்த உணவை உண்ட நீ நான் கொடுத்த ஆதேசத்தை பரிபாலனம் செய்யாமல் என்னையே ஏளனம் செய்கின்றாயா மாரீச்சான்னு கேட்டான் ராவணன். அப்ப மாரீச்சன் சொல்றான், எப்ப கொடுத்த சாப்பாட்டுக்கு கணக்கு சொன்னியோ நான் போவேன். ஆனா ஒன்னு ராவணா, இன்று நான் எப்படி ராமனுடைய பாணத்துக்கு வசப்பட்டு மரிப்பேனோ நாளை நீ மரிப்பாய்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஃபஸி நாஸ்டடாமஸ் மாதிரி சொல்லிட்டு போயிட்டார். அதனால அக்பர் சொல்றார், என்னமோ ராமரா உனக்கு பண்ணிருக்காரா, உன்னை ஜெயில தூக்கி போடணும். ஹம் சபி தேக்தே ஹை கி தேரே ராம் கேசே ஹை. நீ உன்னை ஜெயில வைக்கிறேன், நீ ஏதாவது மேஜிக் பண்ணி வெள்ளவா. எப்படி அதே காலகட்டத்தில் குல்குந்தா பிராந்தியத்தில் தானாஷாவினிடம் பத்ராச்சல ராமதாஸ் கஞ்சரள கொப்பண்ணா இருந்தாரோ அது போல வடதேசத்தில் இவர் ஜெயில இருக்கார். துளசிதாசரை ஜெயில தூக்கி போட்டா. சாதாரண ஜெயில ஃபெசிலிட்டிஸ்லாம் ரொம்ப இருக்காரு. அதனால அப்போ துளசிதாசர் பார்த்தார், ராமனுக்கே நான் தொழுவது ராமரை, நான் சேவிப்பது ராமரை. அந்த ராமருக்கே சீதை தொலைந்து கஷ்டப்படும் போது உதவியது எங்க ஹனுமான். அந்த ஹனுமான நான் பிரார்த்திக்கிறேன். அந்த ஜெயில இருந்து எழுதிய காவியம் தான் ஹனுமான் சாலிசா. அவர் முதல்ல ஹனுமான நினைச்சுண்டு பாடுறார் அந்த ஹனுமான் சாலிசா. இது எல்லோருக்கும் நமக்கெல்லாம் பிரசித்தம், சுப்பிரசித்தம், எல்லோருக்கும் நித்திய பாராயணத்திலேயே இருக்கும். நீங்களும் சேர்த்து பாடலாம். இதை பாருங்க, ஐயோ நான் சுமாரா பாடுவேன்னு நினைக்காதீங்க, நானும் அப்படிதான். அதனால சேர்த்து பாடுவேன். அதனால சுமாராக என்னோடு சேர்ந்து வித்துஷிகளோடு பாடலாம்.
ज्ञान गुण सागर जय कपीश तिहु लोक उजागर रामदूत अतुलित बल धामा अंजनी पुत्र पवन सुत नामा महावीर विक्रम बजरंगी कुमति निवार सुमति के संगी कंचन बरन विराज सुबेशा कानन कुंडल कुंचित केशा हाथ वज्र ओ ध्वजा विराजे कांधे मूंज जनेऊ साजे शंकर सुवन केसरी नंदन तेज प्रताप महाजगवंदन विद्यावान गुणी अति चातुर राम काज करिबे को धातुर प्रभु चरित्र सुनिबे को रसिया राम लखन सीता मन वसिया राम लक्ष्मण जानकी जय बोलो हनुमान की. அழகான ஜன்னல், அந்த ஜன்னல்ல ஒரு வால் மட்டும் தொங்கிட்டு இருக்கு. துளசிதாசர் பார்க்கிறார், இது நம்ம முன்னாடி பார்த்த ஜன்னல்ல இல்லையே, ஒரு வால் மட்டும் தொங்குறதே, இது யாரா இருக்கும்? எவன் ஒருவன் அந்த மகேந்திரகிரி பர்வதத்தின் மீது இருந்து வாயுவை தியானித்து ஆச்சாரியனான சூரியனை தியானித்து சிறு உருவத்திலிருந்து பெருவுருவமாய் வளர்ந்தாரோ, பெருவுருவை காட்டி அந்த சுரசா என்கின்ற நாகமாதாவின் வாயில் சூக்ஷ்மமாக புகுந்தாரோ, அந்த சூக்ஷ்ம ரூபத்தோடு सूक्ष्म रूप धरि सियहि दिखावा, विकट रूप धरि लंक जरावा, भीम रूप धरि असुर संहारे, रामचंद्र के काज सवारे, लाय संजीवन लखन जियाए, श्री रघुवीर हर्षि उर लाए, रघुपति की बहुत बड़ाई, तुम मम प्रिय भरत सम भाई, सहस बदन तुमरो यश गावे, अस कहि श्रीपति कंठ लगावे. सनकादिक ब्रह्मादि मुनीसा, नारद शारद सहित अहिसा, जम कुबेर दिगपाल जहाने, कवि कोविद कहि सके कहाने, तुम उपकार सुग्रीव ही कीन्हा, राम मिलाय राजपद दीन्हा, राम लक्ष्मण जानकी जय बोलो हनुमान की. வால் மட்டும் தெரிஞ்சுட்டு இருந்தது, இப்போ சட்டுன்னு ஒரு குரங்கு அந்த துவாரம் வழியா எட்டி பார்க்கறது. துளசிதாசர் பார்த்தார், இது என்ன இப்போ வால் தெரிஞ்சது, இது எந்த முகம் அப்படின்னு பார்க்கிறார். சட்டு ஞாபகம் வருது, அதனுடைய திருமுகத்தை பார்த்தால் பாலேந்து பாலம், அதனுடைய அந்த நெத்தியை பார்த்தா ஒரு புன்றம் இருக்கா மாதிரி இருக்கு. இது சாக்ஷாத்து ஹனுமானா இல்லாட்டா ஒரு குரங்கா அப்படின்னு நினைச்சு பார்க்கறதுக்குள்ள ஞாபகம் வருது, அன்று விபீஷணனுக்கும் ஆபத்திலே வாழ்வு கொடுத்தது இந்த குரங்கு தானே. விபீஷணனை கொன்னுடணும்னு அந்த சுக்ரீவனான வானரன் சொல்லும் போது, அப்போது திருவடியான ஹனுமான் தான் சொல்றார், கொல்லக்கூடாது விபீஷணனை, அவன் ரொம்ப நல்லவன். விபீஷணன் என்கின்ற பாகவதோத்தமனுக்கும் சான்று கொடுத்தது அந்த ஹனுமான். என்னை காப்பதற்கு வரமாட்டாரா? நீதானே விபீஷணனுடைய துவாரத்தில் நின்றாய். तुमरो मंत्र विभीषण माना, लंकेश्वर भय सब जग जाना, जुग सहस्र योजन पर भानु, लीलो ताहि मधुर फल जानो, प्रभु मुद्रिका मेरि मुख माहि, जलधि लाहि गए अचरज नाही, दुर्गम काज जगत के जेते, सुगम अनुग्रह तुमरे तेते, राम दुआरे तुम रखवारे, होत न आया बिनु पैसारे, सब सुख लहे तुम्हारी सरना, तुम रक्षक काहू को डरना, आपन तेज संहारो
குரங்கு ஒரு குரங்கு பார்த்தது இப்ப சட்டுன்னு இவர் என்ன ஒரு மிருகத்தை பார்த்தாலும் நம்ம ஏதாவது அதை சீண்டுவோமே, இவர் கையில என்ன கிடைக்கிறதுன்னு தெரியல, நீ யாருன்னு ஒரு கல்லை விட்டு கேட்கிறார். கல்லை விட்டு கேட்டா அந்த துவாரம், அந்த ஜன்னல் துவாரம் வழியா 1000 குரங்கு உள்ள நுழைஞ்சுடுது. வெளியில காவலாளிகள் காத்துட்டு இருக்கா, என்னது இது இவ்வளவு சத்தம் இருக்கேன்னு பார்த்தா ஒரு குரங்கு தாவறது, காயந்தி கேச்சித்து, பிரணமந்தி கேச்சித்து, நிருத்தியந்தி கேசித்து, கடிக்கிறது, கொதறது, தாவறது. இவாளுக்கு என்ன பண்றதுன்னு சாவியை தூக்கி ஒரு குரங்கு கிட்ட கொடுத்தா அது திறந்ததாம் அந்த துவாரத்தை. எவனுடைய நாமாவை சொன்னால் ரோகங்கள் தீருமோ அந்த ஆதிவியாதியர ஹனுமான் அந்த இடத்துல குரங்கு சைன்யமா வந்து துளசிதாசரை மீட்டார். जपत निरंतर हनुमत वीरा, संकट से हनुमान छुड़ावे, मन क्रम भजन ध्यान जो लावे, सब पर राम तपस्वी राजा, तिनके काज सकल तुम साजा, और मनोरथ जो कोई लावे, सोई अमित जीवन फल पावे, चारों जुग प्रताप तुम्हारा, है प्रसिद्ध जगत उजियारा, साधु संत के तुम रखवारे, असुर निकंदन राम दुलारे, अष्ट सिद्धि नवनिधि के दाता, असबर दीन जानकी माता, राम रसायन तुम्हारे पासा, सदा रहो रघुपति के दासा, राम लक्ष्मण जानकी जय बोलो हनुमान की. அத்தனை குரங்கு சைன்யமும் துளசிதாசரை மீட்டெடுத்து நேரே அக்பருடைய அரண்மனைக்கு சென்றதுன்னு இந்த ஸ்ரீநாபா எழுதுறார். அத்தனை குரங்கும் அந்த அக்பர் மீது பாய்ந்து விட அவருக்கு என்ன நடக்கிறதுனே தெரியுது. இவ்வளவு குரங்க நம்ம ஒன்னா பார்த்தது. இன்னைக்கும் நீங்க பிருந்தாவனம் வாரணாசி எல்லாம் போனேன்னா இப்ப கூட அங்க இருக்க கடைக்காரெல்லாம் சொல்லுவா கண்ணாடி ஜாகிரதை, இது ஜாகிரதை. அது சில குரங்கெல்லாம் ஃப்ரூட்டி வாங்கி கொடுத்தாதான் விடும். இந்த வாரணாசியில ஃப்ரூட்டி வாங்கி கொடுக்கக்கூடிய குரங்கு இப்போ அப்ப இருந்த காலத்துல ராமநாமா சொன்னா விடும். அக்பரை கூட ராமநாமா சொல்ல வச்சுட்டு இந்த குரங்கெல்லாம் அப்பதான் தெரிந்தது ஒரு ராமநாமா, ஒரு நாமாவளியை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய பக்தரை விடுவிக்க பகவானே வருவான் என்பதற்காக तुम्हारे भजन राम को पावे, जन्म जन्म के दुख बिसरावे, अंत काल भरपुर जाए, जहाँ जन्म हरि भक्त कहाए, और देवता चित्तन धरहि, हनुमत से सर्व सुख करहि, संकट कटे मिटे सब पीरा, जो सुमिरे हनुमत बलवीरा. जय 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 हनुमान गोसाई, जय 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 हनुमान गोसाई, कृपा करहु गुरुदेव की नाई, जो सत बार पाठ कर होई, छूट ही बंदी महासुख होई, जो यह पढ़े हनुमान चालीसा,